கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது வார்த்தையை உங்களோட தியானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பளித்த என் தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன், போதகர்களை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ ஏசப்பா மூணாவதாக பேசின வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். யோவான் 19:26-27. இப்போ மூன்றாவது வார்த்தை என்னன்னு பார்த்தா, ஸ்ரீயே இதோ உன் குமாரன் இதோ உன் தாய். இந்த வார்த்தையில் நம்ம வருஷம் நம்ம தியானிப்போம்னா ஒரு தாயை எப்படி கனம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஆனால் நான் ஏசப்பாயிட ஜெபிச்சேன், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதனா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, அது எனக்கும் யூஸாக இருக்கணும், வந்திருக்க எல்லாருக்கும் யூஸாக இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஏசப்பா இதுலேருந்து ஒரு 3 தலைப்பில் பேச சொல்லி எனக்கு சொன்னார். அந்த 3 வார்த்தையை நம்ம தியானம் செய்யலாம். முதலாவது அன்பை பற்றி. அவர் சிலுவையில் நம்ம மேலே அன்பு வச்சதால தான் அவர் சிலுவையில் அரைஞ்சாரு. இப்போ நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, நான் உனக்காக உயிரே தருவேன் ஜஸ்ட் அந்த வார்த்தை மட்டும் தான் சொல்லும். அந்த எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் சொல்ல, அந்த சொல்கிற வார்த்தை மட்டும் தான் அன்னைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் யாராலையும் உயிரை கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம ஏசப்பா நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார். ஏன்? அவர் நம்ம மேலே வச்சிருக்க அன்பு. அதை குறித்து பார்க்கலாம். யோவான் 13:34. ஆமாம், சிலுவையில் அவர் பிறந்ததுலேருந்து சிலுவை வரைக்குமே அவர் எல்லார்கிட்டையுமே அன்பாக தான் இந்த இவரை வெறுத்துட்டு உன்னை எனக்கு பிடிக்கல நீ அப்படி போ அப்படிலாம் யாருமே எதுவும் சொல்ல. அவர் எல்லாருமே அன்பாக நேசிச்சார். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது எல்லாருக்கிட்டையும். அவரோட ஏசப்பா நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு, நான் சர்ச்சுக்கு போகிறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஆனால் யாருக்கெல்லாம் ஏசப்பாவுடைய அன்பு நம்ம இருதயத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா யார்கிட்டயுமே இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம குறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம மனுஷங்களாக இருக்கோம். அதுக்காக தான் ஏசப்பாயிட ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இந்த குட் ஃப்ரைடே வரும்போது மட்டும்தான் அவரோட இந்த 7 வார்த்தையை தியானிக்கணும்னு இல்லை, தினந்தோறும் ஏசப்பா அவர் சிலுவை காட்சி நம்ம கண் முன்னாடி கொண்டு வரணும். ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக தானே சிலுவை செஞ்சீங்க, உங்கள் அன்பு எவ்வளோ பெரியதுன்னு நினச்சி நம்ம எப்பவுமே அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். மத்தேயு 22:39 கூட அவர் கற்பனை, அன்பு தான் பிரதான கற்பனைன்னு சொல்லியிருப்பாரு. கலாத்தியர் 5:22 கூட ஆவியின் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதே அன்பை பத்தி தான் சொல்றாரு. அப்ப 1 யோவான் 4:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் எட்டாவது வசனமும் வாசிச்சிருங்க. ஆமாம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம சர்ச்சுக்கு வரோம், எல்லார்கிட்டையுமே நம்ம எல்லார்கிட்டையுமே அன்பாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், என் லைஃப்பில் நடந்தது. நிறைய பேருக்கு தெரியும், ஒரு போன இயர் நான் டியூஷன் நடத்திட்டு இருந்தேன் ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ ஒரு அண்ணா வீட்டில் தான் நடத்திட்டு இருந்தேன். நான் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டேன், கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு ஆனால் சொல்லியும் தருவேன். அப்போ ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் பசங்க சரியில்லை, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. நான் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அங்கே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன மேன்மைப்படுத்த மாட்டாங்க, முஸ்லீம் பாட்டி, ஆனால் அவங்க ஏசப்பா மகிமைப்படுத்துவாங்க. எப்படின்னா, எனக்கு தெரியும், ஏன் தெரியுமா மெர்சி அமைதியாக இருக்கா, கிறிஸ்தவங்கனாலே அமைதியாக இருப்பாங்க, கிறிஸ்தவங்கனாலே எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க, அதனால தான் அவங்க சர்ச்சில் இது சொல்லி தராங்க போல. அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது இந்த வார்த்தையை சொல்லிருவாங்க. அப்போ இது என்ன மகிமைப்படுத்துக்காக கிடையாது, ஆண்டவர் அவங்க புறஜாதியார் அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தாங்க. ஆனால் நம்ம தினந்தோறும் மகிமைப்படுத்துகிறோமா? தினந்தோறும் அவருடைய அன்பை எல்லா இடத்துல வெளிப்படுத்துகிறோமா? அது கொஸ்டின் மார்க் தான். அதனால கிறிஸ்துவின் அன்பை இனிமேல் எப்பவுமே நம்ம எல்லார்கிட்டையுமே வெளிப்படுத்தணும். 2வதாக மெய்யான ஆறுதல். சிலுவையில் ஏசப்பாவை அறையும் போது அவங்க தாய்க்கு தெரியும், இவர் தான் பெருசாய் ஒரு 30 வயசு சிலுவையில் அரைஞ்சி மறிப்பார், இவர் தான் ஜனங்களை மீட்பார். அவங்க தாய்க்கு தெரிஞ்சுமே, ஆனால் தாய் அவங்க உள்ள என்ன வரும், ஒரு கொந்தளிக்கும், ஐயோ சிலுவையில் அறையிறாங்களே அப்படின்னு அவர் கண்ணீரோடு இருக்கும்போது கூட அந்த சிலுவை நேரத்தில் கூட தன் தாய்க்கு ஆறுதல் செய்தார். நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான் நிறைய எதை தான் யோசிச்சுட்டு இருப்போம். மனுஷங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா, யார் நம்மளுக்குன்னு இருக்கான்னு யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம பக்கத்துல நீ என்ன தேடமான்னு தான் சொல்லுவார் அவர். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவரை தேட மாட்டோம். யாருன்னா நம்மளுக்கு பண உதவி பண்ணுவாங்களா, யாருன்னா கூட ஒரு 2 வார்த்தை பேசுவாங்களா, யாருன்னா ஃபோன் பண்ணி பேசுவோம், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது, அவரு தான் உண்மையான மெய்யான ஆறுதல். சங்கீதம் 94:19.
சங்கீதம் 119:50. ஆமாம், நம்ம சிறுமையில் கூட நம்ம வந்து எல்லா நேரமும் அவரை துதிக்கணும். எல்லா நேரமும் ஏசப்பா நீங்கள் என் கூட இருங்க, எனக்கு ஒரு நீங்கள் தான் ஆறுதலாக இருக்கணும். நம்ம வந்து இப்போ எதனா கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் முட்டி போட்டு ஜெபிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் நல்லா அழுது ஜெபிச்சுட்டு வெளியே வந்தால் நம்மளுக்கே ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். ஏதோ மனசில் இருக்கிறதான் பாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமாம் தானே? ஆனால் அதே போல் சந்தோஷ நேரத்தில் என்ன பண்ணால் அவர்கிட்ட போய் சொல்லணும். எல்லா நேரத்துலையும் அவர்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவர் மட்டும்தான் நம்மளுக்கு மெய்யான ஆறுதல். உலகத்தார் தர அன்பு ஆறுதல்லாம் நம்மளுக்கு நிலையானது கிடையாது. அவருடைய ஆறுதல் மட்டும் தான் நம்மளுக்கு நிலையானது. அடுத்ததாக 3வதாக கனப்படுத்துதல். அவர் வந்து அவங்க தாயை முதிர் வயதுல கூட அவர் தள்ளி விடாம அவர் வாழ்ந்து காட்டினார். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நம்ம ஆண்டவரே சிலர் சின்ன பசங்கள்ல இருந்து இப்ப வயசு பசங்கள்ல இருந்து கேள்வி கேட்போம், இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, இப்ப இந்த உலகம் எப்படி மாறிச்சு. ஆனா அவர் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்காரு. அவங்க தாயை வெறுக்கல. எபேசியர் 6:1-2-3 கூட நம்ம பார்த்தா தாய்க்கு கீழ்ப்படியணுன்ற வார்த்தைக்கு அவரும் கீழ்ப்படிஞ்சதுனால தான் நம்மளையும் கீழ்ப்படிய சொல்றாரு. ஏசப்பாக்கு அப்புறம் நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க. அவர் வேணா நினச்சிருக்கலாம், நம்ம சிலுவையில் அரைஞ்ச பிறகு நம்ம கூட பிறந்தவங்களாம் தாயை பார்த்துப்பாங்கன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. ஏன்னா அந்த பொறுப்பில் அவர் வந்து உண்மையாக இருந்தார். தன்னிடத்துல இந்த தாயை வந்து யோவான் கையில் வந்து ஒப்பு கொடுத்தாரு. 1 தீமோத்தேயு 5:8. ஆமாம், எத்தனை பேர் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் வேலைக்கு போகிறோம், இதான் பண்ணுறோம். வீட்டுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு உங்களுக்கு எப்படி நாள் போச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, எத்தனை பேர் கேட்குறோம். ஏன்னா நம்மளுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது ஃபோன் பார்க்கறதுக்கும் சரி, நம்ம வேலை செஞ்சுட்டு பலமீனமாக வந்து படுக்கிறதுக்கும் சரி. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாரையும் கவனிக்கணும், எல்லாரையும் விசாரிக்கணும், பெற்றோர்களை கனப்படணும்னு சொல்கிறாரு. ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் இருக்குது. அவருடைய கோபமே ஒரு நிமிஷம், அவர் தயவு நீடிய வாழ்வை நம்ம வாசிக்கிறோம். அவரை விட கோபம் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்துட போது இல்லை. அதனால எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து கனம் பண்ணணும். விசேஷமாக வந்து பெற்றோரை கனம் பண்ணணும். கடைசியாக நீதிமொழிகள் 23:22. இந்த வார்த்தை வந்து சின்ன பசங்க தான் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம பெற்றோர்கள் எல்லாருமே மதிக்கணும். இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், நம்ம பர்ஸெல்லாம் இப்போ வீட்லேயே வச்சுட்டு ட்ரெயின் பாஸ் பஸ் பாஸ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு நம்ம அங்கே போயிட்டேன்னு வச்சுப்போம், ஐயோ வீட்டில் மறந்துட்டு வந்துட்டேனே, ஏன் ஒரு அவசரம். ஆனால் ஏசப்பா அவர் பிறந்த நாள்லேருந்து அவர் சிலுவையில் அறையிற வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக செஞ்சார். சிலுவைக்கு இப்போ நான் போகிறேனே, ஐயோ இவங்க அடிக்கிறாங்களே சொல்லிட்டு அவர் ஏதோ கடகடன்னு பண்ணல, எல்லாத்தையுமே நிதானமாக யோசிச்சு நம்மளுக்கு பண்ணார். அதே போல் நம்ம ஜெபிக்கும் போது எல்லாமே நடந்துடணும், எல்லாமே பண்ண அப்படி கிடையாது. ஏசப்பாக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி இருப்பா, என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும். அவர் நம்ம வாழ்க்கையில நிதானமாக தான் வச்சுக்க. ஆனால் நம்ம தான் எல்லாமே ஜெபிச்ச உடனே நடக்கணும், ஜெபிச்சது எல்லாமே நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதனால இனிமே வந்து இந்த 3வது வார்த்தையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயம், எல்லார்கிட்டையுமே அன்பாக இருக்கணும். தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பை நம்ம எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். அம்மா அவர் தான் மெய்யான ஆறுதல். எந்த கஷ்டமாக இருந்தாலும் இனிமேல் நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லுவோம். மனுஷங்களை தேட வேணாம், அவங்க நம்மளுக்கு நிலையானவங்க கிடையாது. ஏசப்பா மட்டும்தான் நிரந்தரமானவங்க. எல்லாரையும் நம்ம கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். ஆமென்.